வணக்கம். தனித்திரு படமிடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இயல்பான நம்மளோட வாழ்க்கையிலே நம்மளை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொரோனாவோட தாக்கம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது சார்ந்த அச்சங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு எதிராக அந்த பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தனித்திரு படமிடு, தனித்திரு பெருமைப்படு, தனித்திரு பதிவிடு அப்படின்ற 3 விஷயங்களில் நாங்கள் உங்களை படங்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்த உங்களோட நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, உலகம் முழுக்கலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த புதிய தலைமுறையோட இந்த முயற்சியோட ஐக்கிய நாடுகளுடைய குழந்தைகள் நல அமைப்பு, அதாவது யூனிசெஃப், இவங்களும் கைகோர்த்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுற எல்லா படங்களுக்கும் சான்றிதழையும் கொடுக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு அங்கீகாரமும் வழங்கப்பட இருக்கு. அதே மாதிரி இந்த படங்கள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய படங்கள் எங்களுக்கு வருது. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற படங்கள் நிறைய குறும்படங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். குறும்படங்கள்னா என்ன? அதாவது ரொம்ப சிறிய அளவில் குறுகிய நேரத்தில் இருக்கக்கூடிய படத்தை வந்து நம்ம குறும்படம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அது ஒரு குறும்பான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குறும்படங்களை படைத்தவர்கள், இயக்குனவங்க, அதில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாமே நம்ம குழந்தைங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த குறும்படங்கள்ன்றது வந்து ஒரு குறும்பான படங்களாக எங்களுக்கு வந்திருக்கு. அதை முதல்ல பார்த்துடலாம். சொல்லு மச்சான். ஆர்வ கோளாறுல எதுவும் போய் ஸ்டுடியோவை திறந்துட்டு உட்காந்துறாதடா. ஆல்ரெடி நான் கடைக்குள்ள வந்துட்டேன்டா. கொரோனா பீதி ஊரே போட்டு அல்லோல குள்ளோல படுத்திக்கிட்டு இருக்கு. செட்டர் எல்லாம் மூடிட்டு உள்ளர உட்காந்துதான்டா வேலை பாக்குறேன். டேய், பலூன் கதை தெரியுமா உனக்கு? அர்ஜென்ட்ரா. வெளிநாட்டுல இருந்து ஒரு பலூன் வியாபாரி கொரோனாவோட வந்துருக்கான். அவன் ஊதி கொடுத்த எல்லா பலூனும் ஊருக்குள்ள டமால் டமால் வெடி ஃபுல்லா கொரோனாவை பரப்பி விட்டுட்டு இருக்கான். இந்த கட்டுக்கதையெல்லாம் எப்படா நம்புறீங்க? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்றா? முதல்ல போனை வைடா. சி, எப்ப பார்த்தாலும் பலூன்ல வருதான் பலூன்ல. எப்படா பலூன் உள்ள வந்துச்சு? செட்ற முழுசா சாத்தி இருக்கணுமோ? வெளிநாட்டுல இருந்து ஒரு பலூன் வியாபாரி கொரோனாவோட வந்துருக்கான். அவன் ஊதி கொடுத்த எல்லா பலூனும் ஊருக்குள்ள டமால் டமால் வெடி ஃபுல்லா கொரோனாவை பரப்பி விட்டுட்டு இருக்கான். இந்த கட்டுக்கதையெல்லாம் எப்படா நம்புறீங்க? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்றா? முதல்ல போனை வைடா. வெடிச்சிட கூடாதுடா சாமி. எல்லாம் போச்சே. கடைக்கு வந்தது பெரிய தப்புடா சாமி. ஏண்டா நீ ஒண்ணு இந்த பயமுத்துனியா? நான் மச்சான் ஒரு பலூன் புல்டாவுக்கு டர்ராயிட்ட போல பெரிய வீர மாதிரி எங்க கிளம்பி வந்த. எல்லாரும் கடையை சாத்திட்டு போறப்போ நீ மட்டும் கதையை திறந்து வச்சுக்கிட்டு இப்ப என்னடா மச்சான் பண்றது? கடையை சாத்திட்டு வா, கிளம்புவோம். மாஸ்க் சானிடைசரும் வாங்கணும், கடை வேற இல்ல. சரிடா மச்சான், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கொரோனாவை ஒழிப்போம். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 124ஆக உயர்வு. டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் மேலும் 45 பேருக்கு வைரஸ் தொற்று. நெல்லை, மேலப்பாளையம், நாமக்கல்லில் 45க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா. 2 இடங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு வைரஸ் பரவாமல் முதல்ல வெளியே போய் நல்லா சோப்போட் கை கழுவிட்டு வா. நல்லா சோப்போட் கை கழுவிட்டு உள்ளே வந்த பார், அந்த ஈரம் கூட ஒன்னும் போகல. வெரி குட், உட்காரு. கொரோனா பிரச்சனை வந்தாலும் வந்துச்சு, ஆவுன்னா கையை கழுவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கை கழுவினா மட்டும் கொரோனா பிரச்சனை தீந்துருமா? கொரோனா பிரச்சனை முழுசா தீராது, ஆனா அது மேற்கொண்டு பரவாம நம்ம தடுத்துக்கலாம். அதனாலதான் அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவா போட்டிருக்காங்க. அதை நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சாலே போதும். கொரோனா என்ன விட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு விழித்திருப்போம், தனித்திருப்போம், அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருப்போம். டன்.
என்னடா கோகுல, டைம் ஆச்சு, சாப்பிட போலாமா? என்ன மச்சான் சாப்பாடு? தோசை தான். என்னடா எப்ப தோசை தோசைன்னு? டேய், 21 நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டு இருக்கிறாங்க. அவன் சோறே கிடைக்காம கஷ்டப்பட்டுனுக்குறான். கிடைக்கிறத சாப்பிட்றானா? வாடா. அப்ப எனக்கு ஒன்றும் வச்சு நீ போய் சாப்பிடு. உனக்கு சேர்த்து ரெடி பண்றேன், வேணா சாப்பிடு, இல்லைன்னா பட்னி கண்டு சாவு. ஐயோ ரொம்ப பசிக்குது, பெசாத போய் சாப்பிட்டே வந்துடலாம். டேய் என்னடா இது? என்னடாச்சு? ஏன்டா கத்தினுக்குறா? என்னாச்சு? என்னாச்சு? இல்லடா சாப்பிடலான்னு வந்தேன், தோசை கொரோனா ஷேப்ல தெரிஞ்சுது. நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. என்னன்னு சொல்லவா? பொதுவாகவே கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். அதுல இப்போ 20 செகண்ட் கிட்ட நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க. நீ மாட்டின வந்து தட்டை திறந்தா அப்படிதான் இருக்கும். சாரிடா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். போ, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து போய் சாப்பிடு போ. நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும், உன் எண்ணம் தூய்மை கொண்டால் உயரம் கூடும். மூச்சு விடு. பல்வேறு மாநிலங்கள்ல மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. இருபத்தி 1 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு மேலும் 1 மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை எச்சரிக்கை, இந்தியாவில் கொரோனா பரவுதல் குறைந்துவிட்டது. அப்படியா? உடனே பாஸுக்கு தெரியப்படுத்தணும். கால் டு பாஸ் ரைட். சொல்லு ப்ளூ, எப்படி போயிட்டு இருக்கு நம்ம மிஷன்? பாஸ், நம்ம மிஷன் இந்தியாவில் தோத்து போச்சு பாஸ். என்ன சொல்ற? நாம பூமியில எல்லா இடத்திலையும் நம்ம ஆட்களை பரப்புவதுதானே நமது நோக்கம். எப்படி இது சாத்தியமாச்சு? ஹலோ பாஸ், மனிதர்கள் மிக அறிவார்ந்தவர்கள். 144 சட்டம் போட்டு எங்கேயும் வீட்டை விட்டு போகாமல் ஊரடங்கு உத்தரவை கடைபிடித்தார்கள். நம் ஆட்கள் மனிதர்கள் மீது பரவ முடியாம தவிக்கிறாங்க பாஸ். அப்படியா? அப்ப நம்ம மிஷனை வேற நாடு அல்லது வேற கிரகத்துல போய் செயல்படும். இந்தியாவை விட்டுவிடு. ஓகே பாஸ். குழந்தைங்க எப்படியெல்லாம் படம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுவும் அந்த 2வது படத்தில் இருக்கிற பாப்பா வந்தாங்க இல்லையா, டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் அது ரெட்டை குழந்தைகள் அப்படின்னு நினைக்கலாம். அவங்க அஸ்விகா பூமிகா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூமிகா அப்படின்றது அவங்க உருவாக்குன ஒரு கேரக்டர். ஆக்சுவலி அதை டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு முயற்சி பண்ணி வீடியோக்கள்லாம் அனுப்புகிறாங்க. இன்னும் குழந்தைங்களோட நிறைய குறும்பான குறும்படங்கள் இருக்குது, பார்த்துடலாம். ஏன் வட்டத்துக்குள்ள நிக்கணும்? கடைக்கு வர்றவங்களுக்கு யாருக்காவது கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் குறைஞ்ச 1 மீட்டர் தள்ளி நிக்கணும். அப்படியா? ஏன் மாஸ்க் போடணும்? யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட சளி எச்சில வைரஸ் இருக்கும். அது காற்றுல கலந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் தடுக்கும். சூப்பர். எவ்வளோ தொடாத
தம்பி ஃபர்ஸ்ட் சானிடைசர் வச்சு கையில க்ளீன் பண்ணிக்கோ. நீ எங்கெங்கயோ போய் கீழே வச்சுட்டு வந்திருக்க, கையில கிருமிகள் இருக்கும். நீ சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணலன்னா நீ தொட்ட காய்களுக்கு பரவும் மற்றும் யாரெல்லாம் இந்த காய் தொடுறாங்களோ அவங்களுக்கு பரவும். நோய்களில் இருந்து விடுபட தனித்திரு, விழித்திரு, நோயை வென்றிடு. பாஸ், சைனால கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்திருக்கான் பாஸ். அது சைனால தானே இருக்கு, இந்தியாவுக்குலாம் வராது. பாஸ், கொரோனா இந்தியாவுக்கு வந்துருச்சான் பாஸ். இந்தியாவில் தானே இருக்கு, தமிழ்நாடுக்கெல்லாம் வராது. தமிழ்நாட்டுக்கு வந்தா நாங்க வறுத்து சாப்பிடுவோம். ஆஹா, வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. குட் மார்னிங். என்ன ரொம்ப சேர்ஃபுல்லா எழுந்திருக்கிற? இல்ல, முன்னாடிலாம் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அலாரம் சவுண்ட்ஸ், வெஹிக்கிள் சவுண்ட் அதெல்லாம் கேட்கும். இப்போதான் பேர்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது, பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ கூட பாரு, அம்மா கிச்சன்ல பாட்டு பாடினே சமைச்சு. ஆமா, இல்ல முன்னாடிலாம் சாப்பாடுனா ஃபாஸ்ட் ஃபுட்னா அவசர அவசரமா சாப்பிடணும். இப்போதான் நல்லா நிதானமா நிம்மதியா உட்காந்து ரசிச்சு சாப்பிடலாம். அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கல, அதனால உனக்கு பெருமை. முன்னாடிலாம் என் ஹாபி என்னன்னு கேட்டா ஹாபி என்னன்னு சொல்லதான் செய்வேன். இப்போதான் ஹாபியை பண்றதுக்கே டைம் இருக்கு. இப்பெல்லாம் யோகா பண்றோம், பால்கனில உட்காந்து சில்லுன்னு காத்து வாங்குறோம், செம்ம ஜாலியா இருக்கு, நிறைய டைம் இருக்கு. இப்பெல்லாம் புக்ஸ் படிக்கிறேன், ஹேண்ட் வாஷ் பண்றோம், ஃபேஸ்ல கை வைக்கிறது இல்ல, வீட்டு சாப்பாடு ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றோம், ஜாலியா இருக்கு. பட் நமக்கு ஹெல்ப் பண்ற இந்த போலீஸ்மென், டாக்டர்ஸ், நர்ஸ், ஃபார்மசிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரிதான் உங்க ஃபேமிலியும் இந்த டைம்ல அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. We will overcome this pandemic together. I love my country. குட்டி ஸ்டோரி வித் கொரோனா. உலகம் முழுதும் வைரஸ் பரவிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்? வைட்டமின் சி நிறைந்த காய்கறிகள், பழ வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்.
எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் நோயை எதிர்த்து நம்மளால் போராட முடியும். சில பொய்யான வதந்திகளை நம்பி நமக்குள்ள நாமே பயத்தை விதைக்கிறதுக்கு பதிலாக பாதுகாப்பான எண்ணங்களை விதைக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 தடவையாச்சும் கை கால்களை கழுவணும். கூட்டமான இடங்களுக்கு போகக்கூடாது. ஆமா, யாருதான் சொன்னா கேக்குறீங்க? வீட்டை விட்டு வெளியில வராங்கன்னா அப்புறம் எல்லாம் வண்டியில அடிக்கடி சுத்திட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப கொரோனா வராம என்ன பண்ணுறோம்? அதான் வெளியே போகணும், மாஸ்க் தான் போட்டுதான் போறாங்க. என்ன மாஸ்க் போட்டா கொரோனா வராதுன்னு யார் சொன்னா? நம்ம ஊர்ல சில பேருக்கு மாஸ்க் எப்படி போடணும்னு தெரியல. அப்புறம் எப்படி கொரோனா வைரஸ் தடுக்கிறது? மாஸ்க் போடுறதுன்னா என்ன? அதை அப்படியே எடுத்து போடுறது. இதுல போய் என்ன மாஸ்க் 2 காது இதை எடுத்து இங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மாஸ்க் போடுறதுக்கப்புறம் இந்த சென்டர் பக்கத்துல வந்து தொடவே கூடாது. இந்த 2 பக்கம் காது இருக்குதுன்னா இதை புதுசாக இப்படி கழட்டணும். இதை கழட்டினதுக்கப்புறம் கீழே அதாவது கண்ட இடத்துல போடக்கூடாது. வச்சதுக்கு கழட்டினதுக்கப்புறம் வச்சுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஹேண்ட் சானிடைசர் போட்டு. நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றோம்? குழந்தைங்க எது செஞ்சாலுமே அழகாக இருக்கும். கோவப்பட்டாலும் அழகாக இருக்கும். அவங்க ரொம்ப குணமாக பேசினாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். என்ன பண்ணாலும் அழகு தான். குழந்தைங்க அப்படின்னாலே அழகு தான். என்ன டென்ஷனோட நம்ம வீட்டுக்கு போனாலும் அந்த குழந்தைங்க வந்து ஓடி வர்றது, ஆசையாக ஓடி வர்றது, இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அந்த டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். அந்த குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து 5 வயசு குழந்தைங்கன்னு இந்த கொரோனாவோட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக பேசி எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த கொரோனா சம்மந்தமாக அவங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றத மலர் கொத்தால் அடித்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்க்கலாம். சுத்தமா கழுவுங்க. கைகளை கழுவோம். எல்லாரும் கை கழுவிட்டு சோப்புல போட்டுக்கிட்டு குளிச்சிட்டு தான் போகணும். கையை நல்லா சோப் போட்டு கழுவணும். டெய்லியும் ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கை கழுவுங்க. கை கால அடிக்கடி கழுவிட்டே இருங்க. அப்பா வந்த உடனே சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லணும். வாஷ் யுவர் ஹேண்ட் அட் லீஸ்ட் ஃபார் 20 செகண்ட்ஸ். கையெல்லாம் சோப் போட்டு கழுவுங்க. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப். குழந்தைக்கு அடிக்கடி கை கழுவுங்க. சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அசலான ஷாம்பு போட்டு கை கழுவுங்க. சோப்பு போட்டு நல்லா கை கழுவுங்க. நல்லா சோப் போட்டு கையை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவணும். For that we should use sanitizer and wash also. பண்றா ஃபேஸ்ல கை எடுக்கிறதுல நாம் கையிரடை சோப்பினாலே கழுவி கொள்ளுவோம். 20 seconds hand wash பண்ணி கைகளை சுத்தமாக கழுவுங்கள். யாரும் வெளிய வரப்போது வீட்டுக்குள்ளே இருந்த சேஃபா அவன் 2 பேரும் ஒன்னா சேர்த்து பண்ணணும். அவன் டச் நோஸ் அண்ட் மவுத். வாயை மூக்கு கண்ணு தொடக்கூடாது. வீட்டுயா இருக்கணும். வெளிப்பானா பழிச்சிட்டு வாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஜாக்கிரதையா இருங்க. பாதுகாப்பா இருப்போம். நமக்கும் நல்லது. வெளியே போய் விளையாடணும். வீண் பண்ணாதீங்க. வீட்ல சேஃபா இருங்க. தயவு செஞ்சு வெளியே மட்டும் வந்துடாதீங்க. ஓகே டன். தயவு செஞ்சு யாரும் வெளியே வரக்கூடாது. உங்கள் கவுஸ் அடைஞ்சுக்கோ. விளையாடாம வீட்ல இருங்க. யாரும் வீட்ல வந்து வெளியில வராதீங்க. யாரும் வெளியே போகணும்னு சொன்னாங்க. அணிந்து செல்லுங்கள். மாஸ்க் போடணும். வீட்டிலே இருப்போம். கொரோனாவை தடுப்போம். எல்லாரும் வீட்ல சேஃபா இருங்க. வீட்லயே இருங்க. வீட்ல இருந்து வெளில போகாதீங்க. சேஃப்டி ஸ்டே இன் அவர் ஹோம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டுக்குள்ள பத்திரமா வீட்டில் இருப்போம். உடலால் தடுத்திருக்கின்றோம். தனித்திலே விழித்திலே வீட்டிலே இரு.
ஊரே நாமே பாதுகாத்துக் கொள்வோம். உள்ளத்தால் இணைந்திருப்போம். ஒருவருக்கொருவர் இடைவெளியோடு இனி வரும் இடர்களை தவிர்த்திடுவோம். கூட்டம் கூடி பேசுவதை குறைத்திடுவோம். நாம் உன்னை விரட்டிட தனிமைப்பட்டோம் இந்தியரே. தயவு செய்து வீட்டை விட்டு யாரும் வெளியில் வர வேண்டாம். உயிரை கொல்லும் கொரோனா நீ அருகில் வராமல் போவாய். நாமளே தனிமைப்படுத்திக்கணும். அரசின் உத்தரவை மதித்து நீ ஒழுங்காய் கடைபிடித்தாலே வீட்டுக்குள்ள எல்லாரும் மாஸ்க் போட்டு காய்வாங்க போடும். ஓடிவிடும் நம்மை விட்டு கொரோனா. இடைவெளி விட்டுடல பேரங்களும் நோய்களும் குறையட்டும். இது நன்றும் தரவாரா. பூமி எல்லாம் அன்பு மழையால் நனையட்டும். காலை கல்வி கொண்டாடு தூக்கி போட்டு மிதிங்க. நீ கண்ணுக்கு தெரியா காலன் இந்த உலகை வீரட்டும் சூரன். தனித்திரு விழித்திரு வீட்டில். அதே சரணா இங்க எங்கேயோ தொழக்கூடாது. அப்புறம் பழங்கள்ல நிறைய சாப்பிடணும். போக கூடாதது போக வேண்டியது. கொடுக்க கூடாதது கொடுக்க வேண்டியது. கவிங்கள் பாராட்டிற்கு சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை. ஒன்லி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாங்க பையன் வாங்க. பாய். இந்த ஊரடங்கு நாட்களை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பெற்றோர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒன்றா மாற்றுறதுக்கான புதிய தலைமுறையோட இந்த முயற்சியில் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நல அமைப்பு, அதாவது யுனிசெஃபும் எங்களோட கைகோர்த்திருக்கிறாங்க. இவங்க இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுற எல்லா காட்சிகளை படைச்சவங்களுக்கும் ஒரு சான்றிதழ் வழங்க இருக்காங்க. அதே மாதிரி சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு அங்கீகாரமும் வழங்கப்பட இருக்கு. நம்ம இது வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களை அவங்களோட மழலைகள் மாறாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்களையும் சொன்னதை பார்த்தோம். இப்போ பள்ளி மாணவர்கள் இப்போ பள்ளிக்கு போய் அவங்க நிறைய கலைகள் எல்லாம் கற்றுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான வில்லு பாட்டு மூலமாக, அதே மாதிரி பாடல்கள் மூலமாக இந்த கொரோனா பற்றின நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த பதிவுகளை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை பார்க்கலாம். 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் லைப்ரரியில அவங்க கவிதை புத்தகத்தை எடுத்து படிச்சு கவிதைக்கு ரசிகாகி அவங்களுக்கு மனைவியான பாக்கியம் எனக்கு. தமிழ்நாடு முழுவதும் 17 கோயிலுக்கு 170 ஆன்மீக பாடல் எழுதி அந்தந்த கோயிலுக்கே சீடியா அர்ப்பணிச்சிருக்காங்க. குறும்படம், ஆவணப்பட அவங்கள நான் பார்த்திருக்கேன். திரைப்பட பாடலுக்கு இணையா ஆல்பம் சாங் தயாரிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற பத்திரிகைகளை கவிஞரா, கதையாசிரியரா இப்படி பல பரிணாமங்கள்ல அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆனா கடந்த 1.5 வருஷமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனை இப்பெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. கடனை அடைக்கணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடவே நேரம் பத்தல. இந்த கொரோனா ஊரடங்கு என் கணவர் எனக்கு மீட்டு கொடுத்த மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நேற்று நைட் நான் எடுத்த புகைப்படம், அதை நீங்களும் பாருங்களேன். மடப்பையில சமூக இடைவெளினா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்குதாண்டா சமூக இடைவெளி. அப்படியா? பாட்டா போடுனா கொரோனா வைரஸ் என்று சொல்லியே வில்லியனின் பாட வில்லியனின் பாட வந்துருச்சு தமிழ் மகனே. ஆஸ் அ ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சர் நான் என் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்தேன். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூரிங் கிரைசிஸ்னு ஒரு டாபிக் கொடுத்து டிராயிங் பண்ணி அனுப்ப சொன்னேன். வித்தின் 1 day ஐ காட் மோர் தென் 50 drawings. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
கொரோனா வந்தது கொடுமையா, பிறந்தவன் ஒரு நாள் இறப்பது உண்மை, கொரோனாவால் சாவது மடமையா, கொரோனாவால் சாவது மடமையா. வீட்டிலே இருந்து கொண்டு வேண்டியதை சமைத்து கொண்டு நாட்டை காப்பாற்ற அனைவரும் கடைபிடிப்போம், கொரோனாவை விரட்டுவோம், நம் நாட்டை காப்பாற்றுவோம். அந்த சைனாக்காரனை கேட்டு பாரு, கொரோனா வந்த கதைய அவ சொல்வான். இத்தாலியில இறப்புகள் எண்ணிக்க கூடிட்டே போகுது, மனசுதான் வலிக்குது. இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் இதையா நினைக்குது, விதிகளை மறுக்குது. ஊரடங்கு அவசியத்தை புரிஞ்சுக்கல, வரும் ஆபத்தை தான் தெரிஞ்சுக்கல. மக்கள் நடக்குறாங்க நடு ரோட்டுல. இந்த கொரோனாக்கு எதிரான யுத்தத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும். நம்ம தேசத்தை காக்க, நம்ம மக்களை காக்க நாமும் போர் வீரராக செயல்படலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களும் நானும் அரசாங்கத்தின் சட்டத்தை மதித்து அடுத்தவங்களுடைய உயிரை தன்னுடைய உயிராக நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்தோம்னா இந்த கொரோனாவின் யுத்தத்தில் நீங்களும் நானும் நாட்டுக்காக செயல்படுற ஒரு போர் வீரர் தான். உஷாராயிருங்க, நீங்க கவனமாயிருங்க, நீங்க சிந்தித்து பார்த்து வெளியில் போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க. சிந்தித்து பார்த்து வெளியில் போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க. நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லியே ஆபத்தை தேடி போராடிங்க. நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லியே ஆபத்தை தேடி போராடிங்க. சுத்தமாக இருக்கணும், வீட்டிலேயே இருக்கணும். சுத்தமாக இருக்கணும், வீட்டிலேயே இருக்கணும். கொரோனா வைரஸை துரத்தி அடிக்கணும். இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய குடும்பங்களில் பல நிகழ்ச்சிகள் பாதிக்கப்பட்டது, நம்ம இல்லாமல் இருந்தது. மார்ச் 29ஆம் தேதிக்கு என்னோட சகோதரி ராஜலக்ஷ்மி மற்றும் அவளது கணவர் மாப்பிள்ளை கணேஷ்னு சொல்லப்படும் கணேசன் அவங்களோட சஷ்டி பூர்த்தி விழா மிக விமர்சையாக நடக்க இருந்தது. எதிர்பாரா விதமாக இந்த கொரோனா தொற்று அண்ட் இந்த லாக்டவுன் எல்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போயிடுது. அதனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பிளான் பண்ணி மார்ச் 28 ராத்திரி 12 o'clock எல்லாரும் ஒரு அழகாக ஒரு வீடியோ மெசேஜ் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினோம். வீட்டில் இருக்க போரடிக்கத்தான் செய்யும். வீட்டில் குடும்பத்தாருடன் சேர்ந்து சத்தான உணவுகளை சமைத்து சாப்பிடவும், நம் வீட்டை சுற்றியுள்ள இடங்களை சுத்தமாக பராமரித்துக் கொள்ளவும், நம்மளே நம்பி இருக்கும் ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிந்த உணவுகளை வழங்கவும், வெயிலில் சென்று வந்தவுடன் கை கால்களை சோப்பு போட்டு கழுவும். வா உள்ள போ. 5 அறிவு உள்ள ஜீவராசிக்கு இது தெரியுது. 6 அறிவு உள்ள நம்மளும் அரசு சட்டத்தை மதிப்போம், கொரோனாவை உடைப்போம். இப்போதான் பேச ஆரம்பித்த மழலைகள், பள்ளி மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், நாடக கலைஞர்கள், இப்படி எல்லா துறையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பதிவுகளை, அவங்களோட உணர்வுகளை எங்களுக்கு படம் பிடிச்சு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது வந்து புதிய தலைமுறைக்கு நிச்சயமாக ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இசை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒன்று. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் அந்த இசையை வந்து அவங்க பயன்படுத்தி நிறைய பதிவுகள் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து அதை பார்க்கலாம். ஹாய், புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் துபாயில இருந்து மீனவன் சுமிஜன் டொனால்ட். பல காலமாக சமைக்கணும் நினைச்சது உண்டு. ஆனா கூட பிறந்ததெல்லாம் பெண். எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி.
அதுக்கப்புறம் இது மார்ச் 21 வரை ஒய்ஃபை இங்க இருந்து இப்ப மார்ச் 21 போனாங்க. அதனால சமைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தனா இன்னைக்கு நம்ம கொரோனா காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டதுனால சமைக்க தொடங்கியிருக்கேன். இந்த சமையல்ல இதுக்கு முன்ன ரொம்ப ஃபெட்டப் ஆகி போய் நிறைய வேஸ்ட் ஆனதெல்லாம் உண்டு. ஆனா இது இப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட டேஸ்டா தான் பண்ணணும் அப்படின்னு சூழ்நிலை நிறைய காரியங்களை செக் பண்ணி நமக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முட்டை வறுவல் அது நான் பண்ணிட்டு இருக்கேன். கொரோனா வைரஸ் வந்ததுனால எங்களுக்கு ஸ்கூல்லலாம் லீவு. ஸோ நான் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கேன். அதனால் நான் போர் அடிக்கும். அதனால் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எப்படின்னா வீடை துடைப்பேன், கூட்டுவேன், அப்புறம் பாத்திரம் விளக்குவேன், அலங்காரம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். Missing the corona story, world is facing right now, baby. If you want to take it serious, we are about to suffer, baby. Life is very short, Namba. Always be careful. Use the mask. Wash your hands. Lock the door. Stay your home. Break the chain. Not spread the coronavirus. Use the mask. Wash your hands. Lock the door. Stay your home. Break the chain. Not spread the coronavirus. Use the mask. Wash your hands. Lock the door. Stay your home. Break the chain. Not spread the coronavirus. சுனாமியின் போது மீண்டு எழுந்ததும், ஜல்லிக்கட்டின் போது ஜெயித்ததும், புயலின் கோர தாண்டவத்திலிருந்து தப்பி பிழைத்ததும் மனிதன் தன்னெல்லாம் பாராது நீட்டிய நேசக்கரங்களால் மட்டுமே. இயற்கை எத்தனை கோர தாண்டவம் ஆடினாலும் மனிதன் தனது எல்லைகளை கடந்து எத்தனை துரோகங்களை செய்தாலும் சரி, கடைசியில் ஜெயிப்பது அன்பும் கருணையும் மனித நேயமும் சேவை மனப்பான்மையும் மட்டுமே. இல்லத்தில் தனிமையினை கடைபிடித்து வாழ்ந்தால் இருக்கின்ற கிருமிகளை அழித்திடலாம் என்று நல்லறிஞர் கூறுவதை நாம் இன்று கேட்டால் நலம் பயக்கும் என்றுணர்ந்து நாட்டினரை காப்போம். முன்ன பாத்தீங்கன்னா கடைகள் ஈவினிங்லாம திறந்திருக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைமிங், கட் ஆஃப் டைமிங் கொடுத்து எல்லா கடை, இந்த கடை காலையில 7ல இருந்து 10 மணி வரைக்கும், இது 2:30 மணி வரைக்கும் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். இதை நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணணும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த உலகெங்கும் கொரோனாவே இல்லை என்றாக. ரோட்டுல எல்லாம் கூட்டம் கூடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே அன்பா பேசிச்சீரீங்க. ஓரம்போ ஓரம்போ கொரோனா வைரஸ் வருது. கண்ணுக்கு நேராகவே இந்த கொள்ளை நோய் விளையாடுது. கண்ணீரில் எத்தனையோ மனம் துக்கத்தில் நீராடுது. அரசு வேண்டுகோள் நீயோ ஏத்துக்கோ, அதை மதிச்சு நீ நடந்து கொள்ளு. நாட்டு பெண்கள் நலம் பெறவே, நாட்டு மக்கள் நலம் பெறவே, கொரோனாவை விரட்டி எறிவோம் புதியடி. தனித்திரு பெருமைப்படு. இது ரொம்ப ஸ்பெஷலான செக்மெண்ட். ஏன்னா இது ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனித்திரு பெருமைப்படு அப்படின்ற விஷயங்களுக்கு நிறைய பதிவுகள் எங்களுக்கு வருது. ஆனால் இன்னொரு சஜஷனாக நாங்கள் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட வீடுகளில் உங்களோட உறவினரோ, உங்களோட அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் அண்ணனோ யாராக வேணா இருக்கலாம்,
அது அவங்க மருத்துவராக பணியாற்றலாம், செவிலியராக பணியாற்றலாம், காவல்துறையில் பணியாற்றவங்களாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம். ஏன் இவங்களை தவிர நிறைய தன்னார்வலர்கள்லாம் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்க தன்னலமின்றி அவங்களும் நிறைய பணிகளை இந்த கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. சமூக பணியாளர்கள் நிறைய இருக்காங்க. இவங்களெல்லாம் அதாவது ஒரு செல்ஃபோன் இந்த கேமரா அப்படின்றது வந்து உங்களோட அப்பாவாக நினச்சிக்கலாம், மருத்துவராக இருக்கிற உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்களோட தூய்மை பணியாளராக இருக்கிற உங்களோட அம்மாவாக இருக்கலாம். அவங்கள பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க அப்படின்றத அந்த செய்தியை பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புனா அவங்களை இன்னும் உற்சாகமாக பணியாற்றுறதுக்கு இது இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்படியாக எங்களுக்கு வந்திருக்கிற இன்னும் நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நோயாளி, மருத்துவர், மருந்து, அதை தயாரிப்பவர் என மருந்து 4 வகைப்படும். அதுபோல நாம் கொரோனாவை அழிக்க வேண்டுமெனில் காவல்துறை, மருத்துவர், செவிலியர், துப்புரவு பணியாளர் ஆகிய 4 முக்கியமான நபர்களை நாம் மதிக்க வேண்டும். இதில் என் தாயார் ஒரு செவிலியராக இருப்பதில் நான் பெருமை இல்லை, மிகவும் பெருமை அடைகிறேன். இவ்வுலகில் உள்ள லட்சக்கணக்கான தேவதைகளில் என் தாயும் ஒருவர். கொரோனா எனும் அரக்கனை அழிக்க முற்படும் தேவதைகளில் ஒருவர். இந்த உரையை நான் என் தாயாருக்கு மட்டுமல்லாமல் இவ்வுலகில் உள்ள அனைத்து தேவதைகளுக்கும் சமர்ப்பிக்கிறேன். தனித்திரு பெருமைப்படு. நான் ரொம்பவே பெருமைப்படுறேங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன். நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மிலிட்ரி மேன், அஸ்ஸாமில் இருக்காங்க. இந்த டைமில் எங்கள் 2 பேரால் ஒரே இடத்துல ஒன்றா இருக்க முடியலனாலும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மக்களுக்காக சேவை செய்கிறவங்கிறத நாங்கள் ரொம்பவே பெருமைப்படுறோங்க. மாமா ஆகிய கிருஷ்ணகுமார் இப்போ ஒரு மருத்துவராக வேலை பணியாற்றுகிறார். அவர் இப்பொழுது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். இதனால் நான் அவர் மேலே பெருமைப்படுகிறேன். நான் பல தமிழ் காவியங்களில் போருக்கும் போகும் வீரர்களை திலகமிட்டு அவர்கள் வீட்டாளர்கள் அனுப்பி வைப்பார். அதனால் நம்ம அவர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் நம்ம எல்லாரும் வீட்டிலே இருந்து அவர்களுக்கு உதவி செய்யலாமே. மருத்துவ பணியாளர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற செவிலியர்களுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும், உள்ளாட்சித் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், தீயணைப்பு துறையினருக்கும் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் நன்றி என்ற மலர்களால் அவர்களுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து இந்த கொடிய அரக்கனை ஒழிக்க நாமெல்லாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். என்னப்பா மின்சாரத்துறையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் தினமும் சமூக விலகல்களை கடைபிடித்து பணிக்கு சென்று வருகிறார். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஹேட்ஸ் ஆஃப் யூ. அது போல நம்ம கஷ்டப்படுற சமயத்துல நமக்கு கடவுள் நேரா நம்ம கிட்ட வரமாட்டாரு, மனுஷங்க ரூபத்துல தான் வருவாரு. அந்த மாதிரி நமக்காக உதவி செஞ்சிட்டு இருக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், அரசின் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், நமக்கு உணவு உற்பத்தி செஞ்சிட்டு இருக்க விவசாயிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கிருமி நாசினிலாம் தெளிக்கிறாங்க. அந்த கிருமி நாசினி தெளிக்க போது சில பேர் அவங்கள பார்த்து கோவப்பட்டு திட்டுறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க இவ்வளோ செய்யறதுனால நான் அவங்கள பார்த்து பெருமைப்படுறேன். அதனால நான் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். கிருமி பயமின்றி அனைவருக்கும் உணவளிப்பவன் விவசாயி. அவரே உயர்ந்தவர். டாக்டர்ஸ், போலீஸ், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே என்னோட நான் ஈர்த்த வச்சுக்கிடுவேன். எங்க மம்மி நர்ஸ் வேலை பார்க்குறாங்க, அது எனக்கு தெரியுமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிக்கிறவங்க போலீஸ். இவங்க நம்ம கூட்டமாக கூடக்கூடாதுன்னு பாடுபடுறாங்க. நெக்ஸ்ட் மீடியா.
மீடியா வந்து வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குதோ அட் அ டைமில் நம்ம நியூஸாக காமிக்கிறாங்க. அப்புறமா டாக்டர்ஸ் வந்து அவங்க உயிரையும் பணைய வச்சு மற்றவங்களுக்காக ரொம்ப பாடுபடுறாங்க. கொரோனா வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. துப்புரவு பணியாளர்கள் இந்த நேரத்தில் நம்ம வீட்டை மட்டும் தான் சுத்தமாக வச்சுப்போம். ஆனால் நாட்டையே சுத்தமாக வச்சுக்கிறவங்க ஒருத்தர் மட்டும்தான் இவங்க தான். நமக்காக போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள் அனைவரையும் நமது உறவுகளாக எண்ணி வீட்டிலேயே தனித்திருப்போம். இதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் நன்மை என்பதை மனதில் கொள்வோம். இது சிறிய இடைவெளி மட்டுமே, நிரந்தரம் அல்ல. உடலால் தனித்திருப்போம், உள்ளத்தால் இணைந்திருப்போம். தொடர்ந்து நாங்கள் தான் நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் சொல்கிற செய்திகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்களோட இந்த மின்னஞ்சலுக்கு ஒவ்வொரு நாளும் 2000க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்கள் வருது. இந்த நிகழ்ச்சியில் தேர்வாகிற இந்த வீடியோக்கள் இல்லாமல் மற்ற வீடியோக்கள் எல்லாத்தையும் எங்களோட இணையதளத்தில் நாங்கள் பதிவேற்றோம். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் எங்களோட இந்த முயற்சியில் யுனிசெஃப்பும் கைகோர்த்திருக்கிறாங்க. இதில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு அங்கீகாரமும் வழங்கப்பட இருக்கிறது. நாளைக்கு இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களோடு தனித்திரு படமிட நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.